கழுவு. அப்பா காஞ்சி போச்சுப்பா, சீக்கிரம் கழுவி விடுப்பா. காஞ்சி போச்சுடா, கழுவி விடுறா. நான் ஏன் கழுவி விடணும்? ஏன் கழுவி விடணும்? 4 இட்லி திங்கிற வயசாச்சுல, உனக்கு நீயே கழுவிக்க தெரியாதா? இன்னைக்கு நீயே கழுவிட்டு நீயே பள்ளிக்கூடம் போடா. இங்க பாரு, ஆடு மாடெல்லாம் கழுவிட்டா தெரியுது, போட. பாய மூடுறா. இப்ப கழுவிட போறியா இல்லையா? இவ்வளவு பேசுற இல்ல, நீ கழுவிட வேண்டியதானே? பாட்டி வேண்டாம்ப்பா, அது ஒழுங்காவே கழுவாது. நீயே வந்து கழுவி விடுப்பா. டேய், நீயும் உன் அப்பா மாதிரியே தான்டா இருக்க. 6 வயசு வரைக்கும் உங்க அப்பனுக்கு நான் தான் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு புள்ள, இப்படி ஒரு பேரன், வீட்டுல ஒரு மருமக இருந்து எனக்கு பணிவிட செய்யணும். வயசான காலத்துல காசி ராமேஸ்வரன் போலான்னு பார்த்தா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கழுவியே என் காலத்தை ஓட்டணும்னு கடவுள் என் தலையில எழுதி இருக்கான். அப்பா காஞ்சி போச்சுப்பா, சீக்கிரம் வந்து கழுவி விடுப்பா. ஒழுங்கா கழுவுல பெட்டக்ஸ்ல 2 போடுவேன். கிரி, நான் இன்னும் போகவே இல்ல. எப்படா கழுவுறது? முதலாளி நீங்களா? எங்கடா இருக்க? வீட்ல இருக்க முதலாளி. ஓ, நீங்க வீட்ல இருந்து போன் பேசுறதுக்கு தான் நான் சம்பளம் கொடுத்தேன். இல்ல முதலாளி, இந்த கிளம்பிட்ட முதலாளி, இந்த கிளம்பிட்ட முதலாளி. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள கடை திறக்கல. ஓம் பெட்டக்ஸ்ல நான் 2 போடுவேன். சரி முதலாளி, சரி முதலாளி. அப்பா கழுவு. சீக்கிரம் கழுவி விடுறா, காஞ்சி போச்சு. அப்பா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, கழுவி விடுப்பா. என்ன ஹரி, சவிக்கமா? சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன், சினிமாவுக்கு போலாம். சரிங்க. மணி என்ன? 10:30. எத்தனை மணிக்கு வரணும்? 9:00 வரணும். ஏன் இருந்து சாப்பிட்டு விட்டு வர வேண்டியதானே? நாளையில இருந்து அதே மாதிரி பண்ணிடுறேன். நீ செஞ்சா லேடிஸ் கம் ஹியர் கம். தம்பி, எனக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா. கை வலிக்குது, காலு வலிக்குது, தலை வலிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல தூக்கம் வர மாத்திரையா பார்த்து கொடு தம்பி. இந்தா இத சாப்பிடு, ஒரே அடியா தூங்கிடுவ. நீ நல்லா இருக்கணும் ராசா. ஐயோ, சொல்லுங்க, என்ன வேணும்? எனக்கு அது சொல்லுங்க. அது வந்து ஓகே ஓகே, புரிஞ்சு. ஹலோ அரப். இதாங்க, நான் காவியா தான் பேசுறேன். உங்களுக்கு இன்னைக்கா? இன்னைக்கு வேணாண்டா. ஹலோ, பேசி முடிச்சிட்டீங்களா? 100 ரூபீஸ் கொடுங்க. சொல்ல அண்ணே, கடையை பாத்துக்க, பக்கத்துல போயிட்டு வந்த வர்றப்பதானே போயிட்டு வர முடியும். எது வருது எப்ப வருதுன்னே தெரியல. போடா, சீக்கிரம் வா. எத்தனை மணிக்கு கடை திறந்த? 10:30 சார். எத்தனை மணிக்கு கடை திறக்கணும்? 9:30 சார். ஏன் மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா திறந்துருக்கலாமே? ஆமா, அரின்னு ஒரு பெரிய மனுஷன் இங்க இருப்பானே, அவனுக்கு இன்னைக்கு வேலை செய்யற மூடு இல்லையா? அண்ணே, அப்பே வந்துட்டான் சார். வந்துட்டானே? எங்க ஆளை காணா? அப்பே வந்துட்டா சார். டேய், என்னடா டேபிளா இது? ஓ வீட்டு குப்பை தொட்டியாடா? இவ்வளவு அழுக்கா இருக்கு. நானும் இதே தான் சொன்னேன் முதலாளி. என்ன, நம்ம கடை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். என்ன முதலாளி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நாளையில இருந்து லேட்டா வந்த அடி உனக்கு விழுகும்டா. அதுவும் எனக்கு தானே. போய் வேலைய பாரு.
மனசுக்குள்ள ஒருத்தனுக்கு அஜித், ஒருத்தனுக்கு விஜய் நினப்பு. அத கமலஹாசன் சொல்றாரு. டேய் ஹரி, முதலாளி ஒரு மசாலா தோசை, ஒரே ஒரு டீ வாங்கிட்டு வா போ. டேய் போடா. போற முதலாளி. ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ. டேய் ஒரே ஒரு டீ, ஒரு டீ. ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ. ஒரு மசாலா தோசை. ரிவர்ஸ் 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 ரிவர்ஸ். என்ன அந்த பக்கம் கேக்குறேன்ல. அக்கா இந்த மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஓ, அவள ரொம்ப நல்லா தெரியுமோ? எனக்கும் தெரியும். சரி, சாயங்காலம் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லு. ஏய் நில்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். சுரேகா. சரி போ. சுரேகா 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 சுரேகா. டேய் இங்க கொண்டாந்து வையே. என்னடா முழிக்கிற? மசால் தோசை இங்க கொண்டாந்து வையே. ஓ, மசாலா தோசை கேட்டீங்களா முதலாளி? டேய் ஒரே ஒரு டீ, ஒரு டீ. பார்த்தால் டீ டீ. முதலாளி இந்தாங்க சாவி. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கடா. முதலாளி ஆ, இன்னைக்கு எனக்கு சம்பளம் தர்றேன்னு சொன்னீங்க. அத மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்டுறா. 1 2 3 4 5. இந்தா முதலாளி 5000. என் சம்பளம் 6000. அது டைமுக்கு வந்து கடை திறக்கிறான் பத்தியா, அவனுக்கு. உனக்கு இல்ல. நீ லேட்டா வந்த ஒவ்வொரு நாளும் 100 100 கட்டுறா. இனிமேலாவது ஒழுங்கா டைமுக்கு வந்து கடை திறக்க பாரு, இல்லைன்னா மொத்த சம்பளம் போயிரும்டா. முதலாளி உனக்கு என்ன? எனக்கு இன்னைக்கு சம்பளம் தரேன் நீங்க. இந்தா. என்னடா என்ற சம்பளத்தை கட் பண்ணாம குடுக்கறானேன்னு பாக்குறியா? உன் சம்பளத்தை கட் பண்ணேன்னு வச்சுக்க, தலை சுத்தி கீழே விழுந்துருவடா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நாளையில இருந்து டைமுக்கு வந்து கடை தர. சரிங்க முதலாளி. டைமுக்கு வரல ஓன் சம்பளம் கட்டுறா. நான் மாத்துறேன் முதலாளி. நீங்க நாளைக்கு டைமுக்கு வந்து கடை தரங்க. சரி முதலாளி. குட் நைட் முதலாளி. டேய் ஹரி, 6000 ரூபாயில 1000 ரூபாய் புடிச்சு கொடுத்தா எப்படா குடும்பத்தை நடத்துறது? ஆமாண்ணே, உனக்கு 1008 செலவு இருக்கும். இவன் கரெக்டா 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு தேதி 15 ஆகி போச்சு. சொந்தமா சாவி ரிப்பேர் கடை வச்சிருக்கையில் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா. நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, காலைல சீக்கிரம் வந்து கடை திறக்க வேண்டியதானே? அப்படி என்ன உனக்கு வேலை? உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தெரியும். காலையில பிள்ளைகளை எழுப்பணும், ஆய் போனா கழுவணும், குளிப்பாட்டணும், சோறு ஊட்டணும், ட்ரெஸ் பண்ணணும், ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரணும். உனக்கு என்ன ஒண்டி கட்ட? அடையாண்ணே, இவன் கொடுக்குற 4000 ரூபாய் எனக்கு 4 நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது. இந்த ஊருக்கு வந்து 6 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறேன். யாவது 6 மாசமா கஷ்டப்படுறேன். நான்லாம் 4 வருஷமா நாய்படாத பாடுபடுறேன். நான் பைசா பிரயோஜனம் இல்லை. ஆமா, உனக்கு அப்ப எவ்வளவு சம்பளம்? 5000. இப்போ அதானே வாங்குற? அதைத்தானடா முதர்ந்தே சொல்லிக்கிருக்கேன். இருட்டுல காது கேட்கலையா? அண்ணே. ஆ? ம். ஆ? என்னது 11 o'clock ஷோவா? வேண்டாமே ப்ளீஸ். நீ சொன்னா எங்க கேக்குற? ஓகே சரி போலாம். நீ Hello. எப்போ வர? 100 rupees கடையை பார்த்துக்க, பக்கத்துல போயிட்டு வரேன். இப்பதானடா வந்தேன். அந்த பொண்ணு தனியா தான் தங்கியிருக்கா. கூட யாரும் இல்ல, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. வீடு எந்த ஏரியா? ஊமக்குளம் பக்கத்துல. அதானே அந்த சாக்கடை எல்லாம் ஓடுதுல, அங்கதான். அந்த சாக்கடை நாத்த இங்க வரைக்கும் அடிக்குது. அது சாக்கடை நான் தள்ளனே. நீ சாப்பிடுறிய சாம்பாரு 3 நாளைக்கு முன்னாடி வச்சது.
கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ளீஸ். டெய்லி இதே மாதிரி தான் சொல்ற. என் பொண்டாட்டி ஓடி போனதுல நான் இப்படி ஒரு சீனை பார்த்ததே இல்லடா. பொண்டாட்டி ஓடி போயிருச்சா? ஆமாடா. போகும்போது லெட்டர் கிட்ட எழுதி வச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணுமே எழுதலடா. ஒரு லெட்டர் எழுதி வைக்க கூட நேரம் இல்ல. டேய், என் பொண்டாட்டி ஓடி போனதை பத்தி எனக்கே கவலை இல்ல. நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்படுற? அங்க பாரு, அவ எப்படி என்ஜாய் பண்ற. நம்ம எல்லாம் பிறந்ததே வேஸ்டா. நம்ம என்ன ஏன் சேர்க்கிற? என் வாழ்க்கையில நல்லா தான் போயிட்டு இருக்கு. உன்னையோட போய் என்ன கம்பேர் பண்ற? உனக்கு இந்த வயசுல அதெல்லாம் தேவையா? முடிஞ்சிருச்சு. அது எப்பவோ முடிஞ்சிருச்சு. படத்துக்கு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. அண்ணே, என்னடா இந்த ஃபேன் எடுத்துக்கட்டுமா? பெரிய பொருள் எல்லாம் எடுக்காத, மூட்டைக்குள்ள போற மாதிரி குட்டி பொருளா எடு. சரி சரிண்ணே. அண்ணே அண்ணே. ஐயோ, என்னடா? காசுண்ணே. பணமா? எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாண்ணே. அண்ணே, நம்ம மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறது அவ ஒரே நாள்ல சம்பாதிச்சிருக்கானே. அதுக்கு நம்ம பொம்பளையா பிறந்திருக்கணும். பணத்தை எடுத்த இடத்துல வச்சிரு. ஏனே? டேய், குட்டி குட்டி பொருள் எல்லாம் காணா போனா போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனா பணம் காணா போனா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால பணத்தை எடுத்த இடத்துல வச்சிரு. வச்சிடறேன் வச்சிடறேன். அந்த இடத்துல இருக்க மணிய கிணி கிணி மணியை எடுத்து போட்டுக்க. அது 7 மலை கடையில 70 ரூபாய்க்கு போகும். பழைய பட்டு புடவைகள், பட்டு வேசிகள், பட்டு பாவடைகள் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லம்மா, உங்க வீடு தேடி வந்து காஞ்சிபுரம் மில் விலைக்கே எடுத்துக்கிறோம். வாங்கம்மா வாங்க. இந்த வண்டி போனா வராது, காசு பொழுது போனா கிடைக்காது. பழைய பட்டு புடவைகள். காண்டாம் காண்டாம். பாக்ஸ் பாக்ஸா எடுக்காத, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிடும். என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? காண்டம் காணவில்லை கம்ப்ளைண்ட் கொடுப்பான். பேசாம எடுன. ஆடி தள்ளுபடியில் காண்டம் அதிரடி விலை குறைப்பு. அமோக விற்பனை. ஆமா, உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கேன். யார் அது? என் சொந்தக்கார பொண்ணு. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து வழியில பார்த்தேன், அதான் கேட்டேன். அவ மதுரக்காரி. சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி. ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா உன் உடம்புல எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்காது, பாத்துக்க. சும்மா கேட்டேன், நம்ம என்ன பண்ண போறாது. முதலாளி, உங்க ஃபேமிலி விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, இதுல விளக்கலாமே, இதுல உப்பு இருக்கு. என் ஃபேமிலி பல்லு விளக்குனா என்ன, விளக்கலைனா என்னடா? விளக்குன வேலையை பாரா என்று. முதலாளி, லிஸ்ட்ல 10 இருக்கு, பேக்கிங்ல 9 தான் இருக்கு முதலாளி. நல்லா என்றா? 3 3 3 3 9 முதலாளி. சே, பேக்கிங்ல தப்பு பண்றாங்க. பாருங்க முதலாளி எப்படி ஏமாத்துறாங்கன்னு. பேக்கிங்லே தப்பு.
டேய் நான் குடும்பத்தோட பழனிக்கு போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரையும் கடையை பத்திரமா பாத்துக்கிறணும். கடையில பணமோ பொருளோ குறைஞ்சது தொலைச்சு விடுவோம். தொலைச்சு கல்லாவில இருந்து 5000 ரூபாய் எடுத்திருக்கேன், கணக்குல எழுதி வச்சுக்க. முதலாளி எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கங்க. முயற்சி பண்றேன். முதலாளி உனக்கு என்ன? பஞ்சாமிரதம் வேண்டுறீங்களா? வாங்கிட்டு வர்றேன், சம்பளத்துல கட் பண்ணிக்கிறேன். தலைவலி போயிடுச்சு. தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க. டேய் தலைவலிக்கெல்லாம் மாத்திரை இல்ல போடா. அப்ப சளிக்கு மாத்திரை கொடுங்க. சளிக்கெல்லாம் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங்க போடு, சரியா போடு. எது தலைவலி மாத்திரல சளி மாத்திரல எதுக்கே மெடிக்கல் வச்சு நடத்துறீங்க? சும்மா பொழுது போக, உனக்கு மாத்திரை எல்லாம் தர முடியாது போடா. அண்ணே கல்யாணமாகி 1 மாசம் ஆச்சு, இன்னும் எதுவும் நடக்கல. அதுக்கு ஏதாவது மாத்திரை? டேய் பஸ் ஸ்டாண்டுக்கு போடா, கூவி கூவி விற்பாங்க. ஒண்ணு போதும், நின்னு பேசும். ஏய் வாடா வேற கடைக்கு போலாம். இன்னைக்கு இவனுங்க எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஊர்ல இல்லாத மெடிக்கல் வச்சுக்கானுங்க. இவனுங்களாம் வந்துட்டானுங்க இப்பதான். அண்ணே உலகத்திலே சைடிஸ்க்கு காண்டம் பாக்கெட்ட மோந்து பார்த்த ஒரே ஆள் நீதானே? தம்பி இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. டாட்டட் காண்டம் 1 2 3. அண்ணே ஏன்னா அந்த கலிவுருண்ட மண்டை எப்ப பார்த்தாலும் சிடு சிடுனே உழுகுறான். அவன் தொழிலாளர்கள் மத்தியில ஸ்ட்ரிக்டா இருக்காரா? இல்லண்ணே அவனுக்கு மூளை சரியில்லை. அவனுக்கு மூலம் சரியில்லை. பஞ்சாமிரதுக்கா காசு கேக்குறான். இன்னைக்கு அவன் வீட்டுல பார்க்கலாம்.